கிளைமேக்ஸ்ல குடுப்பாங்க பாரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஆசாதின்ற படம் பார்த்தேன். இந்த கதையில ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எம்எல்ஏவோட பையனையே வெட்டி போட்டுட்டு ஜெயில்ல இருப்பாங்க தங்கச்சிக்காக. அது மட்டும் இல்லாம இப்ப நிறமாசமா இருக்காங்க. ஃபேமிலி யாரையுமே பார்க்கவே முடியாது. இவங்களையும் குழந்தையும் எப்படியாவது தூக்கிடலான்னு அவங்க புருஷனும் அப்பாவும் பிளான் போட்டு வச்சிருக்க சொத்து எல்லாத்தையும் வித்து காசு மூலமா என்ன பண்றாங்கன்னா, சுத்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு நர்ஸ்ன்னு எல்லாரையும் கரெக்ட் பண்றாங்க. பெரிய பிளானையே அவங்க புருஷன் போட்டிருக்காருன்னே சொல்லலாம். இப்படியே ஏதாவது பண்ணா வேலைக்கு ஆகாதுன்னு அவங்க கிட்ட இன்டைரக்டா கான்டாக்ட் பண்ணணும்னு இவங்க கரெக்ட் பண்ணி வச்சிருக்க நர்ஸை வச்சு போனை கொடுத்து பேசினா வீடியோ கால்ல கதறி கதறி அழுது அப்பாவை மிஸ் பண்றேன், ஹஸ்பண்டை மிஸ் பண்றேன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இடையில போலீஸ்ல இருந்து பேஷண்ட் வரைக்கும் யாருக்கும் இந்த விஷயம் தெரியாம பாதுகாக்கணும். சோ ஹீரோயின் கூட இருக்க கைதியை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நர்ஸு கிட்ட ஐடியா கொடுத்தா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு கூட இருந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த கைதி கிட்ட பேச அந்தமா பயந்துறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே நடந்த விஷயம் எல்லாத்தையும் போலீஸ்ல புட்டு புட்டு வைக்க கடைசியில அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பண்ண சம்பவத்தால மொத்த பிளானும் சொதப்பிடுது. ஹீரோயின்ல இருந்து கூட இருக்க எல்லாருமே கூண்டோட கைலாசம் போக போறாங்க. இதுல என்ன நடக்கும்னா, ஸ்பெஷல் போர்ஸ்ல போலீஸ் வேற வந்திருக்காங்க. பெண் போலீஸ் பார்த்தா முரட்டமாவா இருக்காங்க. அந்த பெண் போலீஸ்னா வந்த உடனே கரெக்டா ஹீரோயினோட அப்பா கொடுத்த தேன் முட்டாயில இருந்து அதை கொடுத்த நர்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க ஹீரோ பக்கம் மோப்ப முடிச்சிட்டே வர மாதிரி இருக்கு. அவர் தங்கியிருந்த இடத்த வாஷ் அவுட் பண்ணிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு வெளியில வராரு. அப்போதான் இந்த அறிவுக்கிட்ட ஹீரோவுக்கு ஸ்ட்ரைக்கே ஆகுது. அவர் போட்டு வச்சிருந்த பிளான் எல்லாத்தையுமே ஒரு கர்டனுக்கு இடையில தான் மறைச்சு வச்சிருப்பாரு. காத்துக்கு கர்டன் பறக்க உண்மையிலே பிளான் எல்லாமே கண்டுபிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா ஹீரோவை பிடிக்கிறாங்க. பிடிக்கிறது மட்டும் இல்லாம அவன் வேட்டியை உருவி அவமானப்படுத்தி உன் பொண்டாட்டியை நீ எப்படி கூட்டிட்டு போறேன்னு பாக்குறேன்னு பயங்கரமா மிரட்டி அமுச்சு விட்டுறாங்க. அவர் அவமானப்பட்டதுக்கும் அதுக்கும் சுத்தி இருக்க ஒவ்வொருத்தரையா கண்டுபிடிக்க ஒரு பேஷண்ட்டை கண்டுபிடிச்சிடறாங்க. அந்த பேஷண்ட் பெருசா யாரையும் சொல்லல. ஆனா ஹீரோவை போட்டு கழுத்துலயே பூட்ஸ்ல மிதிச்சு எப்படி உன் பொண்டாட்டியை பிடிச்சிட்டு போறேன்னு பாக்குறேன்டான்னு மிரட்டுறாங்க. ஹீரோவும் திருப்பி மிரட்டிட்டே இருக்காரு. ஹீரோனை காப்பாத்துறதுக்காக பிளான்ல இருந்தவரோட ஒய்ஃபே சொல்லிருவாங்க, அந்த பொண்ணை மீட்டு கொடுங்க உங்க ஹஸ்பண்ட் கிட்டன்னோடனே மறுபடியும் டீமா கோஆர்டினேட் பண்ணிட்டு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக எல்லாருமே ஒன்னா இருக்காங்க. பட் என்ன துரதிருஷ்டம்னா, பயங்கரமான ஃபைட்டிங்கு, சேசிங்கு, ஜம்பிங் இது எல்லாத்தையும் அப்பா பண்ணிட்டு இருக்காரு. டீமா சேர்ந்து அந்த பொண்ணை மீட்டு கொண்டு வரதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டாலுமே போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவும் தன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண போலீஸை அடிச்சு நகர்த்தி விட்டுறாரு. தென் பாத்தீங்கன்னா பெண் போலீஸும் ரிட்டையர் ஆக போற ஆபீசரும் திமிரா பேச வந்தா 104 காணான்னு ஒரு குண்டை தூக்கி போட. என்னமா சொல்றேன்னா, ஸ்கெட்ச் வச்சதே ஹீரோயினுக்கு கிடையாதா, 104க்கு தானா. 500 கோடி சீட்டிங் வழக்குல அவங்க மாட்டினதுக்கு காரணம் அவங்க பையன். அவர் ஹீரோயினோட புருஷன் கிடையாதாங்க, இந்த அம்மாவோட பையனா. இதுதாங்க இந்த கதையோட ட்விஸ்டே. உண்மையை சொல்லணும்னா, இவர் இல்லீகல் பிசினஸ் பண்ணி நிறைய தப்பு பண்ணியிருப்பாரு. அம்மா பேர்ல இருக்கனால மொத்த கேஸுமே அம்மா மேல வந்துருது. அம்மாவும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த கில்ட்ல இருந்து வெளியில வந்து அம்மாவை கூட்டிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த பிளான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க. நிறைய பணம் கொடுத்தனால ஹீரோயினும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. கடைசியில ஹீரோவும் அவங்க அம்மாவும் தப்பிக்க, ஹீரோவை டார்ச்சர் பண்ண போலீஸ் எல்லாம் பிரஸ் மீடியா கிட்ட மாட்டிக்க, அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து ஃபாரின் தப்பிச்சு போறதோட படமும் முடியுது.